பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இதுக்கு வந்து ஒரு கடுமையான கண்டனங்கள் வந்து ட்விட்டர் மூலமா நீங்க போடுங்க பார்க்கலாம். விஜய் அவர்களே நீங்க போடுங்க, முடிஞ்சா போடுங்க, திராணி இருந்தா போடுங்க. டிவிக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க போடுங்க, டாக் பண்ணி போடுங்க. ஆக்டர் விஜய் ப்ளீஸ் வந்து இந்த மாதிரி நீங்க போடுங்க, இந்த மாதிரி வந்து கண்டன அறிக்கை தெரிவிங்க. அவர் வந்து சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு மக்கள்லாம் வந்து வட மாநில துன்புறுத்துறமா அப்படின்னு சொல்றாங்க, நீங்க வந்து அறிக்கை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. எப்படி போடுவீங்க நீங்க? 41 பேரை வந்து அசால்ட்டா வந்து செத்த உடனே வீட்டுக்கு 2.5 மணி நேரம் தான் வீட்டுல போய் ஒழிஞ்சுட்டு ஒரு நாடகம் ஆடி அடுத்த நாள், அதாவது அந்த கரூர் மீட்டிங், கரூர் சம்பவம் மாமல்லபுரத்துல வர வச்சு நீங்க வந்து ஆறுதல் சொன்னீங்க பாருங்க. அந்த ஆறுதல் சம்பவம் முடிஞ்சு அடுத்த நாளே போதும் திமுக எதிர்த்து நீங்க ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது கம் பேக் டு நார்மல் வந்து இப்போ வந்து தேவையில்லாத அரசியல் நீ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் விஜய் சார், நீங்க என்னதான் சர்க்கஸ் பண்ணாலும் சரி, இல்ல தலைக்கீழ வந்து குப்புறன்னு இருந்தாலும் சரி, இந்த தமிழ்நாட்டுல நீங்களும் சரி, உங்க ஓனர் பிஜேபி சரி, இங்க காலை வைக்க முடியாது. நீங்க பிஜேபிக்கு பக்கா விலை போயிட்டீங்கன்றது தெளிவா தெரியுது எனக்கு இதுல. ஆனா இப்ப அஜித்தை வச்சு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, திமுக இப்படி சொல்லிட்டாரு, திமுக இப்படி சொல்லிட்டாரு. ஏண்டா உங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா படிச்சவனுக்கு புரியும். உங்களை செருப்ப கழுத்தி அடிச்சிருக்காரு. இன்னமும் நீங்க திருந்தாம இந்த தற்குறி தலைவன் பின்னாடி நீங்க போயிருந்தீங்கன்னா, நான் ஓப்பனா சொல்றேன், தமிழ்நாட்டுல டிவிகேன்றது 2026க்கு அப்புறம் வந்து இருக்கவே இருக்காது. இது ஓப்பன் சேலஞ்ச். இது ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்போ முக்கியமான கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் வந்து இப்போ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்னைக்கு வந்து தமிழ்நாடுடைய நாள், அதாவது பெயர் சூட்டப்பட்ட நாள், தமிழ்நாடுன்ற ஒரு பெயர் பெற்ற நாள். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போற போக்குல ஒண்ணு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை வந்து திமுகவிடம் காப்பாற்ற வேண்டும், அது போல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டைக்கு வந்து பெயர் வைத்தவர்களை போற்ற வேண்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டை காக்கும் எல்லை படையினரை வந்து நம்ம போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இதை என்ன நம்ம நோட் பண்ணன்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து ஒழிக்க வேண்டுமா, தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். காப்பாத்து என்ன பண்ணும் விஜய் சார்? உங்ககிட்ட தூக்கி வந்து கொடுத்துடணுமா? எதுக்காக உங்ககிட்ட தூக்கி வந்து கொடுக்கணும்? எப்படி 41 பேர் இறந்த பேர் ஓடுனீங்களே 2 ஹவர்ல வீட்டுக்கு, ஸோ அதுக்காக உங்க ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கணுமா? இல்ல எது கொடுக்கணும்னு தெரியலையே சார். அப்புறம் விஜய் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, தமிழ்நாட்டிற்கு பேர் வைத்தவர்களை போற்ற வேண்டும். தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சது எந்த ஆட்சி தெரியுமா? எந்த ஆட்சியில யார் பேர் வச்சான்னு தெரியுமா? இப்ப நீங்க ஒழிக்கணும்னு சொல்றீங்களே திமுக அரசுல, திமுக ஆளும் போது பாத்தீங்கன்னா அண்ணா தான் வந்து பேர் வச்சாரு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா விஜய் சார்? அதுவே உங்களுக்கு தெரியாது போல. என்ன பண்றது, தெரியாம எதுனா ஒண்ணு பேசணும்னு வந்து பேசுறது. ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு எத்தனை வாட்டி சார் சொல்றது, எதுவுமே தெரியாம வாயை விடாதீங்க. இப்ப பாருங்க, உங்களை வந்து ஏகப்பட்ட பேர் விமர்சனம் பண்ண போறான். இப்ப நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க போட்ட ட்வீட்டுக்கு உடனடியா வந்து ரிப்ளை கொடுத்துருக்கோம். எந்த இதுவுமே தெரியாம இவர்கிட்ட இருந்து எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து விஜய் கிட்ட வந்து தமிழ்நாடு கொடுத்துருணுமா, இவரு ஆளுவாரா, இவர் சிஎம் ஆயிடுவாரா, நாங்க வந்து இவருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீங்களாம் வந்து சிஎம் ஆகிட்டு இங்க இருக்கணும்ன்றது அவசியம் யாருக்குமே கிடையாது. தமிழ்நாடே அழிஞ்சு போயிடும். உங்க எல்லாம் உட்கார வச்ச ஃபர்ஸ்ட் சிஎம் சீட்னா என்னன்னு தெரியுமா விஜய் சார்? நீங்க பாட்டுன்னு குருட்டாம் போக்குல எதனா ஒண்ணு பேசணும் வந்து பேசிட்டு போறீங்க. இதெல்லாம் என்ன இது? அப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டார். அது என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது தெளிவு பக்கா, அதாவது ஒரு ஜென்டில்மேன் சொல்லலாம். ஒரு ஆக்சுவலா வந்து அஜித் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை பண்பு இருக்கு, இது உண்மை. அதாவது இந்த கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதாவது அவர் ஒரு தெளிவுபடுத்திருப்பார். அது என்னன்னா, எந்த தலைவனும் தொண்டர்கள் சாவுவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொன்னாரு, கரூர் விபத்து நடந்துச்சு பாத்தீங்களா, இருந்தாங்க பாத்தீங்களா, அப்பவே சொல்லியிருப்பாரு. ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா, அஜித் அவர்கள் வந்து நேத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒருவரை மட்டுமே வந்து குறை சொல்ல முடியாது, நாம எல்லாருமே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவர், சிஎம் ஆக போறவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுல உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், சூப்பரா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா, எல்லா ஊர்லயும் நடக்காதது எப்படி வந்து கரூர்ல மட்டும்தான் நடந்துச்சு.
அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க வச்சு பார்த்தா யாரு தலைவன் யார் தற்கூரி தலைவன்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சிம்பிள்ங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் இது ஃபிட்டா இல்ல அன்ஃபிட்டான்றது உங்களுக்கு பக்காவா உங்களுக்கு தெரியும். அதே போல பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு தெளிவான இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருப்பார். அதாவது கூட்டம் தன்னை நிரூபித்து காட்டுறதுக்காக கூட்டம் கூடுது அப்படின்னு நிரூபித்துக்காக இருக்குது தமிழ்நாடு, அறவே அறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது யாருக்கு சொன்னாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல பார்த்தா சில தற்கூரிங்க இது என்ன சொன்னாரு, அஜித் அவர்கள் என்ன சொன்னாரு ஏது சொன்னாரு தெரியாம அவங்க ஃபுல்லா பார்த்து ட்விட்டர்ல சோசியல் மீடியால எல்லாத்தையும் என்ன போறான்னு பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா திமுகவை செருப்பால் அடிச்சிட்டாரு. பாருங்க ட்வீட் பாருங்க. இது எந்த அளவுக்கு, அதாவது டே படிப்பு அறிவு இருக்கா இல்லையாடா உங்களுக்கு, இருக்கா இல்லையா, ஒரு பேசிக்டாது. அது என்ன சொல்லியிருக்காரு அவரு, அதாவது கூட்டம் மட்டுமே காட்டுறதுக்காக பண்ணக்கூடாது, தமிழ்நாட்டில் கூட்டம் காட்டுறதுக்காக ஒரு அது அறவே அறுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யார சொல்றாரு, உங்களை தான்டா. நீங்க தான் கூட்டத்தை காட்டணும் சொல்லிட்டு பிளான் போட்டீங்க. அன்னைக்கு நீ ஞாபகம் இருக்கா இல்லையா, நீ போட்ட ட்வீட் மிஸ்டர் ராம்குமார் அவர்களே, தற்கூரி ராம்குமார் அவர்களே, நீ போட்ட ட்வீட்டை பாரு. இப்ப பாரு என்ன போட்டிருக்க, ஐயோ கூட்டம் அதிகமாயினே இருக்கு, ரொம்ப அதிகமாயினே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே குதூகலமா போட்டிய ட்வீட்டு பாரு. இந்த ட்வீட்டை பாத்துக்கோ. அதாவது உங்களை மாதிரி தற்கூரிங்க தான் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, எங்களுக்காக நீங்க விபரீதமான அன்பை நீங்க செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா விபரீதமான அன்புகள் செலுத்துறது யாரு, நீங்க தானே, உங்களை தான் அவர் சொல்றாரு. அதனால தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு ஒரு பேசிக்குங்க அது. அதாவது அஜித் அவர்களும் சரி மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதாவது இவங்களாலதான் இது மெயின் யாரால ஆச்சு அப்படின்றத கூட ஒத்துக்கல. எங்களாலதாங்க அப்படி ஆயிருக்கு, சோ எங்க மேலே ஒரு தவறு இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க இருக்கிற தலைவருக்கும் சரி இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி ஒருத்தனு கூட வாய் திறக்கல. ஆனா இப்ப அஜித்தை வச்சு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா திமுக அப்படி சொல்லிட்டாரு. ஏண்டா உங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா படிச்சவனுக்கு புரியும். உங்களை செருப்ப கழட்டி அடிச்சிருக்காரு. இன்னமும் நீங்க திருந்தாம இந்த தற்கூரி தலைவன் பின்னாடி நீங்க போயிருந்தீங்கன்னா நான் ஓப்பனா சொல்றேன், தமிழ்நாட்டுல டிவிகேன்றது 2026க்கு அப்புறம் இருக்கவே இருக்காது. இது ஓப்பன் சேலஞ்ச். இது இல்ல நீங்க திருந்தணும். அரசியல்னா என்ன, சினிமானா என்ன அப்படின்றத பார்த்து திருந்துங்கடா. திருந்துறத விட்டு என்ன ஏதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. சரி, இத இந்த பக்கம் வைப்போம். இப்ப பாத்தீங்கன்னா திமுக பாத்தீங்கன்னா இப்போ தாவேக்காவை கூப்பிட்டு இருக்காங்க. அது என்னன்னா SIR, அதாவது தேர்தல் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த கூட்டத்திற்காக அனைத்து கட்சியை அழைப்பு விடுச்சிருக்கிறாங்க. அதாவது பூச்சி முருகன் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா அலுவலகம், அதாவது பனையூர் அலுவலகம் போயிட்டு அவங்களும் இன்வைட் பண்ணிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இணைந்து நவம்பர் 2ஆம் தேதி சென்னை தியாகராய நகர்ல அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் கூடிய பூச்சி முருகன் இன்று அதற்கான அழைப்புதல்களை வழங்கி வருகிறார். அந்த அளவுல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்திடம் இதற்கான அழைப்பை வழங்கியிருக்கிறார். இப்போ இந்த இன்வைட்ல தாவேக்கா கலந்துக்குமா கலந்துக்காதான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ திமுக கூப்பிடுறாங்க, திமுக இப்போ அழைப்பு பிடிச்சிருக்காங்க. இப்போ தாவேக்கா போயிட்டு கலந்துக்குச்சுன்னா இப்ப என்ன ஆகும்? இல்ல இப்போ இந்த ஸ்டாண்டை வச்சு விஜய் அவர்கள் யாருன்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல எல்லா கட்சிகளும் கலந்துக்கணும். அதாவது பிஜேபியும் அதிமுகவையும் தவிர்த்து இல்லையா, இதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. சோ இப்போ ஸ்டாண்டு பத்தி விஜய் என்ன எடுக்க போறான்னு தெரியும். இப்போ இந்த கூட்டத்துக்கு கலந்துக்காம விட்டாருன்னா, இந்த கூட்டத்திற்கு இவர் கலந்துக்காம விட்டாருன்னா இவர் என்ன பிஜேபி கூட்டணி தான் இருப்பார். ஏன்னா உண்மை, ஏன்னா எல்லா அனைத்து கட்சிகளும் வரதா இருந்துச்சு, வெறும் பிஜேபியும் அதிமுகவையும் தவிர்த்து. இவர் விஜய் வராம போனா என்ன ஆகும்? இப்ப அங்கதான் போய் சேருவார். அங்க போய் சேர்ந்தா என்ன ஆகும்னா இப்போ மிரட்டல் கிட்டலாம் இப்ப தெரிஞ்சிடும்.
இப்போ ஒருவேளை இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து திமுக கூட்டத்துக்கு போனார்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து தாவேகாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இதை வந்து பாஜகவையும் அதிமுகவையும் எதிர்த்து வந்து இதை வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா இது மாதிரி கண்டிப்பா வந்து கொண்டு வந்தாதான் அவங்க ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு. எதுக்கு இப்போ அவசியம்ன்றத வந்து தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாடு உள்ள கட்சிகளுக்கும் பாஜகவை எதிர்க்கிற கட்சிகளுக்கும் எல்லாருமே வந்து இதுல கலந்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து கலந்துக்காம இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற அதிமுக, அது பிஜேபி தவிர்த்து அதிமுக. இப்போ தாவேகா கலந்துக்குமா கலந்துக்காதான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. விஜய் வந்து யாருன்றத வந்து இந்த விஷயம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒருவேளை பாத்தீங்கன்னா இவர் வந்து திமுக அனைத்து கட்சிகளும் கூப்பிட்டு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் கூப்பிட்டுருக்காங்க. சோ இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா இவங்க வந்து பாஜக வந்து கூட வந்து இல்ல அப்படின்றது தெளிவாயிடும். ஒருவேளை இதை கலந்துக்காம நான் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனார்னா பிஜேபி கூட தான் இவர் இருக்கான்றத பக்காவா தெரிஞ்சிடும். ஆனா வந்து இதுல விஜய் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல நாங்க தனியா வந்து இதை பத்தி பேச போறோம், நாங்க தனியா வந்து இது கூட்டம் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா கூட என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க அப்படி இல்ல, நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு பில்டப் வந்து கொடுப்பாரு பாருங்க. இதுதான் நடக்கும். ஏன்னா இவருக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இவர் வந்து திமுக நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு இவர் கலந்துக்க மாட்டாரு, இவர் இந்த சைடும் போக மாட்டாரு. இவர் என்ன பண்ண நடுவில் நிற்பார். நடுவில் இருந்தா தானே வந்து இப்படி உஷாரா வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஒரு கேம் ஆட முடியும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்டயும் பிஜேபி கிட்டயும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் வந்து நிலைப்பாட்டுக்கு பாரு. ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஐஆர்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சார் விஜய் சார் அதை பத்தி கொஞ்சம் நீங்க அறிக்கை விடுங்க. அந்த அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி இப்போ மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா என்ன பேசியிருக்காருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் பிரதமருங்கிறதே மறந்துட்டு, அதாவது மோடி என்பவர் நம்முடைய பிரதமர், நம்முடைய பிரைம் மினிஸ்டர், அதாவது மறந்துட்டார் போல. அதாவது தமிழ்நாடை வந்து டோட்டலா வந்து ஒதுக்கிட்டாரா இல்ல தமிழ்நாடு அவருக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பீகார்ல எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா, பீகார்லயும் எலெக்ஷன் நடக்க போகுது, தமிழ்நாட்டிலயும் எலெக்ஷன் வர போகுது. சோ பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து யாருக்கும் பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இதை ஒரு சாதாரணமா சொன்னாரா இல்லை தன்னைத்தானே ஒரு பிரதமர் என்று எடுத்துக்கொண்டு சொன்னாரா அப்படின்றது ஒண்ணுமே புரியலங்க. அது எப்படி ஒரு பிரதமர், தமிழ்நாடும் அவருக்கு தானே, அவர் தமிழ்நாட்டுக்கும் அவர் தானே பிரதமர், அவர் எப்படி ஒரு நிலைப்பாடு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து எல்லாருமே பொங்குறாங்க. இது மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு அவப்பெயர் உண்டாக்கக்கூடிய ஒரு பேச்சுங்க. இது ஒரு பிரதமர் எப்படி ஒரு தமிழ்நாட்டை பத்தி இப்படி ஒரு பேசுவாரு இல்லையா? இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதை முதல்ல யார் பொங்கணும்னு பாத்தீங்கன்னா யார் பொங்கணும்? இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த தலைவர்கள். அவங்க முதல் கட்டமாக மோடி ஐயா நீங்க வந்து பிரதமர் அளவு இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பீகாரிய வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களா? பீகார்ல இங்க வந்து எல்லாரும் வந்தாரை வாழ வைக்கும் பூமி தமிழ்நாடு எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருக்கிற பிஜேபி ஆட்களை வந்து கேள்வி எழுப்பி இருக்கணும். ஆனா எழுப்பாம இவங்க என்ன சொல்றாங்கன்றது பாத்தீங்கன்னா, அதாவது இல்ல அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களை சொல்லவே இல்லை, திமுகவை தான் சொல்லிச்சு. எப்படி ஒரு திருப்பினாங்க பாத்தீங்களா? திமுகவை தான் அவர் சொன்னாரு, நீங்க வந்து தவறா புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்ப தெளிவா சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுல வந்து பீகாரிகள் பாதிக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்க வந்து இப்ப இப்படி திருச்சி பேசுறீங்களே, எனக்கு புரியலையே. அது ஒரு மனசாட்சி வேணா? நம்ம வாழக்கூடிய தமிழ்நாட்டுல ஒரு பிரதமர் வந்து நம்ம தமிழ்நாடை பத்தி இந்த அளவுக்கு ஒரு கேவலமா பேசியிருக்காரு. இதை நீங்க எதிர்த்து நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் நீங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா நீங்க வந்து நீங்க என்ன வேணா நீங்க தமிழ்நாட்டை நீங்க பேசுங்க, இந்த தமிழை தூக்கி நான் உங்க கிட்ட கொடுப்பேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த அண்ணாமலை வந்து இப்படி பேசியிருக்காருல, இதே அண்ணாமலை 2023 மார்ச் மாதம் ஒன்னு பேசியிருக்காரு. அது என்னன்றதை நீங்க பாருங்க. வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல சிறப்பா அற்புதமா பாதுகாப்பா இருக்காங்க. அரசியெல்லாம் தாண்டி நான் சொல்லுகின்றேன்னா, இன்னைக்கு எனக்கு பீகார் ஸ்டேட் பிஜேபி தலைவர் போன் பண்ணாங்க. அவர் போன் பண்ணி இந்த மாதிரி வந்து வடமாநில தொழிலாளர்களுக்கு வந்து இங்க பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு செய்தி வருதுனார். நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க, யாரு உங்களுக்கு சொன்னா? தமிழக மக்கள் சிறப்பா இருக்கிறாங்க, நாங்க அந்த மாதிரி நடக்க விட மாட்டோம். தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கு, தமிழக அரசும் கூட இந்த விஷயத்துல பாதுகாப்பா இருக்கு, கட்சியெல்லாம் தாண்டி. அதனால் நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எங்கிட்ட சொல்லாதீங்க. எங்க தமிழ்நாட்டின் மீது அந்த மாதிரி அவப்பெயர் வருவதற்கு நான் அதை விட மாட்டேன்.
இந்த வீடியோவை நீங்க தெளிவா நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு? அரசியல் கட்சியை தாண்டி இங்க வட மாநிலர்களுக்கு பிகாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது, சிறப்பான பாதுகாப்பு கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பார். இது தெரிஞ்சுங்களா இவங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு? இதுதான் உண்மை. இங்க இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் சேர்ந்த சகோதரர்களா இருக்காங்க பாத்தீங்கன்னா, நீங்க யாருக்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, தமிழ்நாடு தான் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1 சேஃப்டின்றது சொல்றாங்க. இதுதாங்க உண்மை. நான் நிறைய பேர்ட்ட பேசினேன். இது எல்லாரும் ஏகப்பட்ட வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க ஒண்ணு இல்லைங்க, உங்க வீட்டுல கட்டட வேலை செய்யறாங்க பாத்தீங்க, அவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, இங்க சேஃப்டியா இருக்கீங்களா, நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா, கரெக்டா சம்பளம் கொடுக்குறாங்களா, எல்லாம் பாத்துக்கிறாங்களா கேட்டு பாருங்க. அவன் சந்தோஷமா இருப்பான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிட்டாங்க. தமிழ்நாடு அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா போற போக்குல பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு பேச்சு வச்சுட்டு போறாங்களே, இது எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும்? நான் தமிழ்நாட்டுனால நான் சொல்றேங்க, தமிழ்நாட்டுல எல்லாரும் வாழறாங்க, எல்லாரும் வாழ்ந்து எங்கெங்க இங்க வாழறாங்க. சரி, மோடி அவர்கள் இந்த மாதிரி பேசுறாரு, என்ன சொல்றாரு? இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பிகாரிகளுக்கு ஆபத்து, அவங்க துன்புறுத்துறாங்கன்னு சொல்றாரு. பீகார்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய பேர் இருக்கானுங்க. இப்போ அங்க பிகாரிக்கு என்ன பண்ணி யோசிப்பான், ஓ இப்ப தமிழ்நாட்டுல எங்க ஆளுங்க அடிக்கிறீங்களா, அப்ப நான் உங்க ஆளுங்க அடிப்பேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கலவரம் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இல்ல, இதெல்லாம் சிந்திக்கணும் இல்லையா? இது எப்பாற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எப்படி ஏத்துக்க முடியுன்றது தெரியல. தமிழ்நாடு மக்களாக நம்மளாம் இவங்க கிட்ட உஷாரா இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களே, பிகாரிகள் இங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்றத 2 பேர் சாட்சிங்க, 2 பேர் சாட்சி. அதுல ஒருத்தர் யாராரு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் எச் ராஜா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்காரு பிஜேபியில. அது போக பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே, அவர் ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு அரசியலே திசை திருப்பக்கூடிய, எந்த அரசியல, தமிழ்நாடு அரசியலே திசை திருப்பக்கூடியவர் தான் ரங்கராஜ் பாண்டே. அது போக பார்த்தோன்னா மூத்த பத்திரிகையாளர் சாணக்கியான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல் வச்சிருக்கிறது தான் அவர். இவங்க ஆக்சுவலா பார்த்தோன்னா எச் ராஜா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசையும் சரி முதலமைச்சரையும் சரி எல்லாரும் சரி ஒரு மாதிரி விமர்சிக்கிறவர், அதாவது தரைக்குறையாக விமர்சிக்கிறவர். பார்த்தீங்கன்னா கோட்டையே பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசினாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ நீங்க தெரிய வேணாமா இவங்க எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்காங்க? அதாவது பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரமும் இங்க இருக்குது, பிகாரிகள் இங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இவங்க 2 பேரும் சாட்சி தானே. என்ன மோடி சார் நீங்க? சரி, இவ்வளவு பெரிய ஒரு அறிக்கை விட்டுருக்காரு தமிழ்நாட்டு மக்களை பத்தி, இத பத்தி விஜய் அவர்கள் ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல? நீங்க ஒரு நல்ல ஒரு தலைவர், ஒரு தைரியமான தலைவரா இருந்தா நீங்க மோடி அவர்கள் எதிர்த்து இது போடுங்க பார்க்கலாம், பதிவு பண்ணுங்க பார்க்கலாம். இது திமுக ஒண்ணு சொல்ல, திமுக எதிர்த்து குரல் போட்டு ஏகப்பட்ட கண்டன அறிக்கைகள் விட்டுட்டு இருக்காங்க. இங்க நீங்க தமிழ்நாட்டுல வாழக்கூடிய தமிழ்நாட்டு மேல மிகவும் பாசம் கூடிய விஜய் அவர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மக்களை நேற்று பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இதுக்கு ஒரு கடுமையான கண்டனங்கள் ட்விட்டர் மூலியமா நீங்க போடுங்க பார்க்கலாம். விஜய் அவர்களே நீங்க போடுங்க, முடிஞ்சா போடுங்க, திராணி இருந்தா போடுங்க. நீங்க தமிழ்நாடு காப்பாத்துறீங்களா, நீங்க போடுங்க பார்க்கலாம். ஏம்பா டிவிக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அவனுங்கள. சரி, டிவிக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க போடுங்க, டேக் பண்ணி போடுங்க. ஆக்டர் விஜய் ப்ளீஸ் இந்த மாதிரி நீங்க போடுங்க, இந்த மாதிரி கண்டன அறிக்கை தெரிவிங்க. அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு மக்கள்லாம் வட மாநில துன்புறுத்துறமா அப்படின்னு சொல்றாங்க, நீங்க அறிக்கை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க சார். எப்படி போடுவீங்க நீங்க? 41 பேரை அசால்ட்டா செத்த உடனே வீட்டுக்கு 2.5 மணி நேரம் தான் வீட்டுல போய் ஒழிஞ்சுட்டு ஒரு நாடகம் ஆடி அடுத்த நாள், அதாவது அந்த கரூர் மீட்டிங், கரூர் சம்பவம் மாமல்லபுரத்துல வர வச்சு நீங்க ஆறுதல் சொன்னீங்க பாருங்க. அந்த ஆறுதல் சம்பவம் முடிஞ்சு அடுத்த நாளே திமுக எதிர்த்து நீங்க ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது கம் பேக் டு நார்மல் இப்போ தேவையில்லாத அரசியல் நீ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் விஜய் சார், நீங்க என்னதான் சர்க்கஸ் பண்ணாலும் சரி, இல்ல தலைக்கீழ குப்புறன் இருந்தாலும் சரி, இந்த தமிழ்நாட்டுல நீங்களும் சரி, உங்க ஓனர் பிஜேபியும் சரி, இங்க காலை வைக்க முடியாது. நீங்க பிஜேபிக்கு பக்கா விலை போயிட்டீங்கன்றது தெளிவா தெரியுது எனக்கு இதுல. அதனால மக்களை நீங்க உஷாரா இருங்க. இவர் போடுற நிலைப்பாட்டுலாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு போட்ட ட்வீட்லயே தெரியும் இவர் எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சில்லறத்தனமான ஒரு அரசியல் பண்றாருன்னு தெரியும். அதாவது உணர்ச்சியமா நான் பதிவு பண்றேன், இவர் சிறந்த தலைவரா இல்ல இவர் சிறந்த தற்கொலை தலைவரான்றத நீங்க இந்த வீடியோ மூலியமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நன்றி, வணக்கம்.